ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. அறிந்த சத்தியத்தை, உண்மையை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிற நல்ல கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். நாம் இன்றைக்கு தமிழில் பாடுகிறோம், தமிழில் பிரசங்கிக்கிறோம், தமிழ் இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆச்சரியம் என்ன, அந்த காலத்தில் கிழக்கிந்திய கம்பெனிகள் தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதியில் நடத்தி கொண்டிருந்த போது 1706 இங்கிலாந்து தேசத்திலிருந்து 2 பேர் தரங்கம்பாடியிலிருந்து இறங்குறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் உட்பட நல்ல 5 மொழிகள் பேசுகிற திறமையானவர்கள். அதில் சீகன்பால்க் மாத்திரம் இங்கே இருக்கிற தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள விரும்பினார். தமிழ் மொழி 2000 வருஷத்துக்கு மேலான பழமையான மொழி. 2 ஆண்டுகள் கடினமாய் கை விரல்களினாலே மண்ணில் எழுதி பழகினார். 2 ஆண்டில் சரளமாய் அவர் பேச ஆரம்பித்து விட்டார். ஆமென். கல்வி மன்னரோடு தர்க்கம் பண்ண ஆரம்பித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த தொல்காப்பியம் முதல் அதை 119 நூல்களை படித்தால், தேவாரம் முதல் தொல்காப்பியம் வரை 119 நூல்களை, தமிழ் நூல்களை கற்றறிந்தார். கவனிங்க, அந்த நேரத்தில் அவருக்கு திருமண செய்தி வருகிறது. இங்கிலாந்து போயிட்டு வரணும். அவ்வளவு ஈஸி கிடையாது. 6 மாதங்கள் ஆகும் போகிறதுக்கு, பல மாதங்கள் ஆகும். இவருக்கு பயம் என்ன தெரியுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தமிழ் படித்தேனே, தமிழ் எனக்கு மறந்துடக்கூடாது. கவனிங்க, சுவிசேஷ தாகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. அவர் தன்னோடு கூட ஒரு தமிழ் பேசுகிற ஆளை கூட்டிகிட்டு போனார். பிரயாணத்திலாம் தமிழ்லே பேசினார். ஒரு ரிசப்ஷனில் கூட தமிழில் பேசினார். யோசித்து பாருங்க, 13 ஆண்டுகளுக்குள்ளாக நமக்கு தமிழ் வேதாகமத்தை எழுதி தந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினார். உலகத்தில் எபிரேயம், கிரேக்கம், லாட்டின் சில மொழிகள், 6வது ஆசியாவிலே முதல் மொழி தமிழ் மொழியிலே பரிசுத்த வேதாகமம் சீகன்பால்க் கையாவால் மொழிபெயர்க்கம் செய்யப்பட்டது. இன்னும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஸ்தாபனங்கள், லட்சக்கணக்கான விசுவாசிகள், ஆமென், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கவனிக்க அன்போடு கேட்கிறேன், எவ்வளவு சுவிசேஷ பாரம், எவ்வளவு சுவிசேஷ தாகம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். அந்நிய மொழியில தேசத்திலிருந்து வந்து தமிழில் வேதத்தை எளிமையான நடைமொழியில நமக்கு தந்து ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். உங்களுக்கு பாரம் இருக்கிறதா? தேசத்தை குறித்து, நம்முடைய தேசத்தை குறித்து, அழிந்து போகிற ஆத்மா குறித்து பாரம் இருக்கிறதா? சுவிசேஷம் சொல்லுங்க. வசனம் கடினமா இருக்கு. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோவாம். வாசிங்க 1 கொரிந்தியர் 9:16. ஆமென். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் சொல்லாட்டா எனக்கு ஐயோ என்று வசனம் சொல்லுது. நண்பரிடத்தில், உறவினரிடத்தில், பழகிற இடத்துல சுவிசேஷம் அறிவிங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆகாரத்தை தண்ணீருக்கு மேலே போடுவோம், அநேக நாட்களுக்கு முன் பலனை காண்போம். ஆமென். God bless you. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கட்டும். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க கிருபைதாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை சந்திக்கிறேன். அது வரலும் ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.